ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். ஸோ நம்ம இப்போ ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸில் வந்து டெஃபினட்டாக எந்தெந்த டாப்பிக்லாம் எதிர்பார்க்கலாமோ அதை பற்றிய டெஃபினெட்லி 1 மார்க்ன்ற சீரியஸை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இதில் உட்கம் போர்ட்டல் இது வந்து ஹைலி எக்ஸ்பெக்டட் டாபிக் நம்ம ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்க்கு வரும்னு நம்புகிறோம். ஓகேங்களா? ஸோ உட்கம் போர்ட்டல்னா என்ன? ஒரு போர்ட்டல் வந்து ஒருத்தவங்க லான்ச் பண்ணாங்க. எய்தர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணுது, இல்லை வேற யாராவது லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு எய்ம் இருக்கும். ஸோ உட்கம் போர்ட்டலோட எய்ம் என்ன, அப்புறம் அதில் டார்மெண்ட் அக்கௌண்ட்னா என்ன, ஸோ இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக பார்ப்போம். கடைசியில் உங்களுக்கு ஒரு கொஸ்டினும் இருக்குது. இந்த உட்கம் போர்ட்டலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்ட பிறகு உங்களால் அந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உட்கம் போர்ட்டல் இதோடைய ஃபுல் ஃபார்ம் பார்க்கறதுக்கு முன்னாடி மக்களே, உட்கம் போர்ட்டல்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. என்னன்னா அன்கிளைம்டு டெபாசிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அன்கிளைம் டெபாசிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க. அந்த இண்டிவிஜுவல் வந்து அவங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் அவங்க ஒரு எஃப்டி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்ல அவங்க ஒரு அமௌண்ட் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 என்னமோ வச்சிருக்காங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க 10,000 10 இயர்ஸ்க்கு அதோட எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் அந்த அக்கௌண்ட்ல நடக்கல, எந்த வித்ட்ராலும் நடக்கல, எந்த டெபாசிட்ஸும் நடக்கல, அந்த அக்கௌண்ட் ரிமைன் அன்ஆப்ரேட்டிவ் ஃபார் 10 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 வருஷத்துக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்ல எந்த ஆக்டிவிட்டியும் இல்லைன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க அமௌண்ட்டை இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்னு ஃபர்ஸ்ட் அந்த அக்கௌண்ட்டை சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை பேங்க் வந்து ஆர்பிஐ ஃபண்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம வந்து அந்த ஃபண்டை தான் வந்து அந்த அமௌண்ட்டை தான் வந்து டெபாசிட் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டெபாசிட் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண அந்த அமௌண்ட் வந்து லாஸ்ட் ஆயிடுமா, 10 வருஷத்துக்கு மேலே அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியாதா, என்ன ஆகும் அந்த அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது லாஸ்ட்லாம் ஆகாது. அந்த அமௌண்ட் வந்து அங்கே தான் இருக்கும். அதை ப்ராப்பரான ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டு கேஒய்சி எல்லாம் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கெட் பேக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட்க்கு எதுவும் ஆகாது, அதை திருப்பி கிளைம் பண்ணிக்கலாம். இந்த மாரி ப்ராப்ளம் ஏன் சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் அமௌண்ட் இருக்கிறதே மறந்துடுறது, இல்லாட்டி அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ அது அவங்க ஃபேமிலிக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாரி கேசஸ்லலாம் வந்து ஒரு அக்கௌண்ட்ல இருக்க அமௌண்ட் வந்து அப்படியே இருக்கும், அதில் எந்த டிரான்சாக்ஷனும் நடக்காது. 10 வருஷத்துக்கு அப்புறம் அதை வந்து அன்கிளைம்டு டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஆர்பிஐ ஃபண்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அன்கிளைம் டெபாசிட்னா என்ன? ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லாட்டி ஒரு எஃப்டிஓ ஏதோ ஒன்றுத்துல இருக்க அமௌண்ட்டு 10 இயர்ஸ்க்கு, இதுதான் வந்து எக்ஸாமில் கேட்கலாம். 10 இயர்ஸ்க்கு எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் எந்த ஒரு வித்ட்ராலும் எந்த ஒரு டெபாசிட்டும் இல்லாமல் இருந்தால் அது அன்கிளைம் டெபாசிட்னு சொல்லுவோம். அது எங்கே போகும்? ஆர்பிஐ ஃபண்டுக்கு போகும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டெபாசிட் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அந்த மணி வந்து லாஸ்ட் ஆயிடுமானா கிடையாது. லீகல் ஹையர் வந்து கேன் கிளைம் இட் எனி டைம். ஓகேங்களா? ஓகே இந்த மாதிரி இருக்க அமௌண்ட்டை கெட் பேக் பண்ணலாம், கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இண்டிவிஜுவலோ இல்லாட்டி அந்த அக்கௌண்ட் ஹோல்டருடைய ஃபேமிலி பர்சனோ அந்த பேங்க்குக்கு போயிட்டு கேஒய்சி எல்லாம் அப்டேட் பண்ணணும். இப்போ 2-3 பேங்க் இருக்குன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பேங்க்குக்கு ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கஷ்டமான இதை சரி பண்ணுறதுக்காக தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லான்ச் பண்றாங்க. என்னத்தனா உட்கம் போர்ட்டல். உட்கம் போர்ட்டல்னா என்ன? அதோட டெஃபினேஷன் பாருங்க. இப்போ அன்கிளைம் டெபாசிட் கேட்வே டு அக்சஸ் இன்ஃபர்மேஷன். அன்கிளைம் டெபாசிட் கேட்வே டு அக்சஸ் இன்ஃபர்மேஷன். எப்போ ஆர்பிஐ இதை லான்ச் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th August 2023. ஓகேங்களா? 17th August 2023. ஸோ ஒரு போர்ட்டல் இருக்குன்னா யார் லான்ச் பண்ணாங்க, யார் ரெகுலேட் பண்ணாங்கன்னு இருக்கு. ஸோ இந்த உட்கம் போர்ட்டல் லான்ச்டு பையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான், ரெகுலேட்டட் பையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இந்த உட்கம் போர்ட்டல் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னல 10 இயர்ஸ்க்கு மேலே அந்த அமௌண்ட்ல எதுவும் பண்ணலன்னா அது அன்கிளைம் டெபாசிட்னு சொல்லிடுவாங்கன்னு. அந்த அன்கிளைம் டெபாசிட் எந்தெந்த பேங்க்ல இருக்கோ அதை ட்ராக் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த உட்கம் போர்ட்டல் உதவும். ஓகேங்களா? அந்த உட்கம் போர்ட்டலே அப்ளை பண்ணிலாம் அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியாது. ஜஸ்ட் நீங்க ட்ரேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ அமௌண்ட் எந்த பேங்க்ல இருக்கு அப்படின்னு உட்கம் போர்ட்டல்ல நீங்க ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மட்டும்தான் இந்த உட்கம் போர்ட்டல் ஹெல்ப் பண்ணும். யார் எடுத்துட்டு வந்தா, யார் லான்ச் பண்ணா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. யார் ரெகுலேட் பண்ணுவா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எத்தனை இயர்ஸ்க்கு? 10 இயர்ஸ்க்கு.
ஆர்பிஐக்கு போன ஃபண்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெபாசிட் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது இந்த போர்ட்டல்ல நமக்கு என்ன வந்து லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மெனி பேங்க்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஏறி இறங்க முடியாது. இதே இந்த போர்ட்டல் இருந்ததுன்னா நம்ம வந்து மெனி பேங்க்ஸை ஒரே நேரத்தில் செக் பண்ணிக்கலாம், எந்தெந்த பேங்க்ல எவ்வளோ இருக்குன்னு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த போர்ட்டலுடைய ஃபீச்சர்ஸ் அதான் நான் சொன்னல. ஸோ சென்ட்ரலைஸ்டு சர்ச், ஒரு இடத்துல இருந்தே நம்ம மெனி பேங்க்ஸை ஒரே போர்ட்டலில் செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்னன்னா, இந்த உட்கம் போர்ட்டலை இனிஷியலாக 7 பேங்க்ல மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ லேட்டர் எக்ஸ்பேண்டட் டு 30 பேங்க்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் வந்த 7 பேங்க் என்னென்னு பாருங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, தனலட்சுமி பேங்க் லிமிடெட், சவுத் இந்தியன் பேங்க் லிமிடெட், டிபிஎஸ் பேங்க் இந்தியா லிமிடெட் அண்ட் சிட்டி பேங்க் என்ஏ. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டினும் இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய டேக்லைன் என்ன, சேர்மன் யாரு, இதை வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அன்கிளைம் டெபாசிட்ல நம்ம 90% கவர் பண்ணிக்க முடியும் மக்களே. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு உட்கம் போர்ட்டலுடைய ப்ளஸ் சொல்லியிருக்கேன், ஃபியூச்சர்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ரீசன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஆஃப் மிட் 2025 படி பார்த்தீங்கன்னா 8.5 lakh யூசர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அன்கிளைம் டெபாசிட்டை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. 8.5 lakh. ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உட்கம் போர்ட்டலில் அமௌண்ட்டை ட்ரேஸ் தான் பண்ண முடியும். அதை கிளைம் பண்ணிக்கணும்னா அந்த பர்டிகுலர் கன்சர்ன் பேங்க்குக்கு போகணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் மக்களே. பர்டிகுலர் கன்சர்ன் பேங்க்குக்கு போனால் மட்டும்தான். இதையுமே கொஸ்டினாக கேட்பாங்க, நீங்கள் வந்து உட்கம் போர்ட்டல்லே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க. கிடையாது, கன்சர்ன் பேங்க்குக்கு போய் கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து வரும்னு சொன்னேன். ஸோ இவ்வளோதான் உட்கம் போர்ட்டல். ஸோ நெக்ஸ்ட்டு, உட்கம் போர்ட்டல்னா நான் வந்து இன்ஆப்ரேட்டிவ் அமௌண்ட் ஃபார் 10 yearsன்னு சொன்னேன். டார்மெண்ட் அக்கௌண்ட்னா என்ன சார்? டார்மெண்ட் அக்கௌண்ட்னா என்னன்னா, அதே மாதிரி இப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட், இதில் ஏதோ ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காரு. அந்த அக்கௌண்ட்ல கரெக்டா 24 months. இப்போ எக்ஸாம்லலாம் நமக்கு எப்படி தெரியுமா கேட்பாங்க, நீங்க 2 yearsன்னு படிச்சுட்டு போவீங்க, ஆனா ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 24 monthsன்னு இருக்கும். ஸோ நமக்கு அப்போ சடனா மைண்ட்ல வந்து ஸ்ட்ரைக் ஆகாது, 24 months 12 months என்னன்னு ஸ்ட்ரைக் ஆகாது. ஓகேங்களா. ஸோ எப்போ இயர்ஸ் படித்தாலும் மந்த் எத்தனைன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க, எப்போ மந்த்ஸ் படித்தாலும் இயர்ஸ் எத்தனைன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு இங்கே 10 years இருக்கு. 10 yearsனா எத்தனை மந்த்ஸ் வரும்? 120 months வருமா? ஓகே, 120 months வரும். ஓகே, 2 yearsக்கு அதாவது 24 monthsக்கு அக்கௌண்ட்ல இருக்க எந்த டிரான்சாக்ஷனும் நடக்கல, நீங்க ஏடிஎம் யூஸ் பண்ணல, யூபிஐ யூஸ் பண்ணல, டெபாசிட்டும் எதுவும் பண்ணல, வித்ட்ராலும் பண்ணல, எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு, விச் மீன்ஸ் 24 மாசத்துக்கு. அப்படி இருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை டார்மெண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம், சம்டைம்ஸ் பேங்க் வந்து நமக்கு அந்த அக்கௌண்ட்ல இருந்து சார்ஜ் பிடிப்பாங்க, அந்த 2 yearsக்குள்ளாரே பிடிச்சிருக்கலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட் ஏதாவது பிடிச்சிருக்கலாம், அப்போ அந்த அக்கௌண்ட் ஆக்டிவ்ல இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படின்னு கேட்டால் அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க கூடாது. உங்களால் ஏடிஎம் யூஸ் பண்ணாமல், டெபாசிட் பண்ணாமல், எந்த ஒரு வித்ட்ராலும் இல்லாமல், எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இல்லாமல் 24 மாதங்களுக்கு அதாவது 2 வருஷத்துக்கு இருக்கிற அக்கௌண்ட்டை டார்மெண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்க அக்கௌண்ட்டை தான் பேங்க் என்னன்னு மார்க் பண்ணிடும், டார்மெண்ட் அக்கௌண்ட்னு மார்க் பண்ணிடும். அந்த மணி ஆனால் சேஃபாக தான் இருக்கும், அக்கௌண்ட்டும் க்ளோஸ் ஆகாது, நீங்கள் அதை வித்ட்ராலும் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஆனால் வித்ட்ரால் பண்ணுறப்ப கேஒய்சி வேணும். இதே டார்மெண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கப்பே வித்ட்ரால் பண்ணோன்னா உங்களால் நினச்ச உடனே போய் வித்ட்ரால் பண்ண முடியாது, திருப்பி அந்த அக்கௌண்ட்டை ரீஆக்டிவேட் பண்ணிட்ட பிறகு தான் வித்ட்ரால் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் மக்களே. உட்கம் போர்ட்டல்னா என்னன்னு பார்த்தாச்சு, டார்மெண்ட் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை ஃபுல்லாக பார்த்துருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ என்ன கொஸ்டின்னா, டு ஆக்சுவலி கிளைம் மணி ஃபவுண்ட் ஆன் உட்கம் போர்ட்டல் ஒன் மஸ்ட். ஸோ உட்கம் போர்ட்டலில் எந்த பேங்க்ல நீங்க அன்கிளைம் டெபாசிட் பார்த்துருக்கீங்களோ அதை கிளைம் பண்றதுக்கு என்ன வே அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்ளை டு ஆர்பிஐயா, அப்ளை ஆன் உட்கம் போர்ட்டலா, அப்ரோச் டு த கன்சர்ன்டு பேங்கா, அப்ரோச் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸா? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ அவ்வளோதான், சக்ஸஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டெஃபினெட்லி 1 mark ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ அந்தந்த டாபிக் மட்டும் தான் எடுத்துட்டு வரோம். ஸோ அதை வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்க எக்ஸாமுக்கு முன்னாடி. ஸோ நமக்கு இதுல இருந்து நிறையவே வாய்ப்பு இருக்கு மார்க் எக்ஸாம்ல கொஸ்டின் வரதுக்கு. மார்க் நமக்கு டெஃபினட்டா வேணும் இல்லையா? ஸோ தேங்க்யூ மக்களே.